வந்து இன்றைக்கு கடற்கரை புத்திரந்தாச்சு எங்கே போகிறோம் நாங்கள் போய் பார்ப்போம் நாளைக்குதோ ஏந்துட்டு கொஞ்சம் சின்ன நேரம் டீம் இருக்கு நோ மீன் வந்து எடுக்கலாம் ப்ரோ அறிவருக்கு முருகமில வரக்கூடாது வணக்கம் நான் சிந்திஜன் நான் தட்சா நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து வளமையை போல இந்த வீட்டு நிற்கிறேன் இன்றைக்கு வந்துருக்கோம் நாங்கள் இன்றைக்கு இந்தியா நாளை காட்டுறதுக்கு இன்றைய நாளில் இன்றைக்கு என்ன கேட்போம் காட்டுக்கு வந்துருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கு எங்களை கடற்கரை புத்திரந்தாச்சு இன்னைக்கு 11 மணிக்கு ஓப்பன் பண்ணியாச்சு இன்றைக்கு மதிய நேர எங்களோட வீட்டை நடக்கிற சமையல் அட்டகாசமான சமையலோட இன்றைக்கு எங்கண்ட வீடியோ நாங்கள் எடுக்கிறோம் பார்ப்போம் மகன் சமைக்கலாம் இப்போ நாங்கள் வந்து ஒரு முக்கியமான நல்லா போகிறோம் எங்கே போகிறோம் பக்கத்துலேயே ஒரு அலுவலா முக்கியமான ஒரு அலுவலா இப்போ நாங்கள் அங்கே போவோம் போயிட்டு என்ன மாதிரி நாங்கள் போயிட்டு பார்ப்போம் சரி இப்போ வந்து நாங்கள் போகிறதுக்கு தயாராகிட்டோம் எங்கே போகிறோம் நாங்கள் போய் பார்ப்போம் இன்னும் வெயில்ண்ணே இந்த வெயிலத்துக்கால தொப்பியும் போட வாராவா எங்க கணவரம் போகணுமே நாளைக்குதோ வீட்டை நிற்கிறேனே சேர்ந்து வாங்கிடுவோம் சொல்லவும் இல்லை முருக்கம் இல்லை ஆண்டு தடி வருது தடி வாங்க சரி சத்த வேணும் கொஞ்சம் இதாகிட்டு மரம் பெருசாக தென்னை ஏந்துட்டு கொஞ்சம் சின்ன நேரம் தாட்டி முறுக்க அம்மா பார்த்து வரணும் கவனம் மசுக்குட்டி வருது போல இருக்குல்ல சரி இதில் இருக்கும் கூடல முறுக்க மரத்தில் கவனம் முறிச்சு விட்டுறாங்க தாய் இந்த மரத்தை பேந்து ரைட் இவ்வளோவே காணும் இந்த கட்டில் இருக்குது என்ன அப்போ அக்கா தேவை இல்லை உங்களுக்கு சரி நல்ல பொறுத்தடுது நல்ல சவுண்டாக கேட்டுது அடி என்ன பாப்போம் கையோக்கா பாப்போம் அது அத்த கையை பாப் ரத்தம் நோ மீன் கவனம் மொத்தம் மண்டையில் அடி விழுந்த மீன் நாங்கள் முறுக்கமில்லை எல்லாம் முறிச்சாச்சுண்ணே இன்றைக்கே இதை கொண்டு இருக்கா சமைச்சு சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் வந்து முறுக்கமில்லை எல்லாம் முறிச்சிட்டு இப்போ வீட்டை மீண்டும் எங்களோட பயணத்தை தொடங்கிட்டோமேண்ணே போமத்தை வச்சு விட்டா சுவந்தானே வீடு விட அப்படிலாம் தெரிய தேவையில்லை நாங்கள் முருக்கமில்லைக்கு எங்கள்கிட்ட வீட்டிலே எல்லாமே இருக்கும் இப்போ பக்கத்தை காணியன் இருக்குது தானே எங்களுக்கு அதான் பிரச்சனை அந்த சீசனுக்கு மசுக்குட்டி வந்து நிற்கும் சரி வாங்க பாருங்க எப்படியே நாய் ஒரு பக்கம் நாய் எலும்பிடுதில்லை எங்களை சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முருக்கங்கீரை எடுத்துட்டு வந்துட்டோம் என்ன வார வருஷம் நாங்கள் ஒரு முருக்கம் தனியாக அங்கே வைப்போம் இங்கே வச்சா மசுக்குட்டி அங்கே இந்த பிரச்சனை தானே நாங்கள் முருக்கங்கீரை முடிச்சு கொண்டு வந்து ஒரு மாங்காயம் கொண்டாந்துட்டாங்க மாங்காயம் வாங்கிட்டாங்க சாப்பிட்றதுக்கு சப்பி சாப்பிட்றது ஏன் தலைய கொக்கு மாதிரி ஆடுறீங்க சரி ஓகே நாங்கள் இப்போ அந்த முருக்கங்கீரையை மறுத்து வேற என்ன செஞ்சோம் திருக்க மீன் காய்ச்சப்போம் இன்றைக்கு தான் வந்து எங்களோட மதிய நேர சாப்பாடு நாங்கள் ஐட்டம் பகிர்ந்து கொள்வோம் மேலே கட்டி கிடக்கு சரியணும் டாக்டர் சாப்பாடு நம்ம போடுங்க தெரியுமா நாங்கள் வந்த தொடர்ந்து முட்டை ஒன்று இருக்குது எங்கே இந்த கூட்டுக்கு எந்த கோழியா இதோ முட்டையை பார்த்து கண்டுபிடிப்பீங்க இந்த சரி இப்போ நாங்கள் வந்த வேலையை பார்ப்போம் புறவேலை எடுத்துகிட்டு போவோம் போல வெயிலாக கிடக்கு இங்கே பேர்ந்தெடுப்போம் அது இப்போ இருக்கட்டும் இந்த கோழி பயந்து நிற்குது
அது நேற்று தான் கொண்டு வந்து விட்டுனா அந்த கோழியை அந்த ஒண்டு அது கொஞ்சம் பயத்தில் நிற்கிது. சரி பார்ப்போம் அது பேருந்து. ஓ வேணும் இங்கே மில்லி ஒரு இல்லாட்டி அங்கால போய் எடுப்போம். இந்த மட்டையில் எல்லாமே இருக்கலாம் கவனம் பாம்பு பூச்சியில் இருக்கும். இது எல்லாமே எரியாதோ இதில் கிடக்குற அந்த பெரிய இதில் எரியாது என்ன போய்ச்சி கொண்டு இருக்கு. அந்த புக் பண்ண ஆக்களுக்கு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் கிடைக்குது இல்லை எடுத்து வரண்ணா தேவையில்லை. அப்போ சரி காணும் அப்போ விழாமே பந்து எடுக்கலாம் பிறகு. ஏன் அந்த கோழியை வெளியில விடுங்கோவன் கோழி துறந்தா முட்டுக்கிடாக்கு அது கொஞ்சம் பயப்படுது. நேற்று தான் வந்து விட்டு அணிஞ்சு பேருந்து தான் மட்டும் 2 முட்டையும் பேர் அப்புறம் தான் விட்டும் கோழி கொஞ்சம் லேட்டாக தான் விடுது. இன்றைக்கு ஒன்று மார்னிங் விட்டுட்டு நான் நினைக்கிறேன் முட்டையை காட்டு பார்ப்பேன். 2 பார்ப்பேன் சின்ன முட்டை அவா வெள்ளாச்சி நாங்கள் நம்பவும் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் நம்ம நாளைக்கு போடுவா. சரி கலைச்சிட்டா ஒரு இடத்துல வந்து வெயில் இப்போ கொஞ்சம் வேலை செஞ்சாலும் இது எனக்கு வேலை செஞ்சு தான் இருக்கு. சரி அப்போ நாங்கள் என்ன அடுத்த கட்டம் சரி சரியா கழிட்டோம். அந்த என்ன செஞ்சு வந்துருக்குறீங்க நேரம் போகுது கம்பி ஏற்ற போகணும் 12 தானே நேரம் கிடக்கு. முருக்கமில்லையே எல்லாத்தையும் படியா நீட் பண்ணி உருவி எடுத்து கழுவி வச்சேன்டா. அப்புறம் மீனா காய்ச்சி போட்டு வேலையை பார்க்கலாம். கொஞ்சம் மினக்கட்ட வேலை கூட லேட் ஆகும் எடுக்கும். வேணா அந்த இதோட போட்டா என்ன அந்த சின்ன தண்டோட போட்டா கைக்கு மீன் வைக்கமண்டில் ஒரு மாய் இருக்கும் வர வடிவா இலையில இது மாதிரி வராதான். அதுக்காண்டி ஆக இது பார்க்குறல சிலது தண்டோட தானே. நாங்கள் வீட்டில் செய்கிற கொஞ்சம் தெரியாது. நீ செய்கிற ஒழுங்கா இதாச்சும் நீங்கள் உருவ மாட்டீங்களா? இல்லை நான் உருவ மாட்டேன். நம்ம இதெல்லாம் பிச்சு தான் போடுவேன். வெள்ளார அது 2 பிச்சு தருவேன். இது கொஞ்சம் கஷ்டம் அரியும் சரி. அப்போ அது என்னண்டா நாங்கள் இப்படி ஒன்றும் கவனிக்கலை. சமையலுக்கு ஏற்ற ஏற்பாடும் பேருந்து புறாக்கிட கொத்தணும். எங்கள்கிட்ட கோடாலியும் வந்து வேலை செய்யறதுல கிடக்கு. அப்போ நீ அங்கே போய் வேறு 2 லேட் ஆகும். அதோட காணிக்க போயிட்டு இன்றைக்கு புறா எடுத்துட்டோம்டா எல்லாம் மீனா கட்டுட்டு முருகமிலே நேற்றே முறிச்சிட்டு இருக்கலாம் இல்லாட்டி. சரி அப்படி செய்யறேன் லஞ்ச உண்மையா நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக என்னோட வீடியோ பார்த்து வேறு சொல்ல வரீங்களா? இல்லை நான் உண்மையாக யோசிச்சேன் மீனாக்கட்டு வீடியோ எடுக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோ பாருங்க என்ன நோட்டிஃபிகேஷன் விளைவிக்க என்ன இந்த பிள்ளைய செய்ய போகுதுன்னு சொல்லி விடாம சரி ஒரு முருக்கமில வரத்தாலுமா அப்படி அந்த பிள்ளை செய்யுதுன்னு பாருங்க. உண்மையா சப்போர்ட் தாங்க. சரி விடுங்க நான் அலையில உனக்காண்டி தான் കഴിக்கிறேன் பாத்தியோ பிள்ளைச்சிட்டு இருக்காத. சரியா சரி பாவம் பிள்ளை ஏலாத்தோட இந்த வெயில் வழி எதிரி வீடியோ எடுக்குறாங்க நான் கதைக்கிறேன் உனக்கா வேண்டி சப்போர்ட் பண்ணி. நான் சும்மா அது தெரியாது பெம்பல அப்படிதான் நேற்றும் பண்பலா அது வீடியோல நாங்க சும்மா வீடியோ கொஞ்சம் இது இல்ல ரிட்டன் நானும் அத நானும் எனக்கு வந்த கமெண்ட்ஸ் அத பார்த்தேன் நான். அது தப்பா புரிஞ்சு கொண்டுட்டோம். என்ன பிரச்சனைன்னா ரித்தம்மாவுக்கு தான் நீ ரித்தம்மாவும் சும்மா நேரமே கணக்க கதைக்கிறது அவளோட அடிபடுறது தானும் அவளோட வயசு பிள்ளை மாதிரி சிந்தியன் அவ்வளவு ஒரு இதா நிற்பான் ரித்தம்மாவோட. அவ ரித்தம்மா தான் பேசினது இல்லாட்டி மற்ற ஒரு தரையுமே அப்படி பேசுறதில்ல மரியாதை குறைவா. இப்போ இவர் தானும் அவளோட வயசு பிள்ளை மாதிரி சரிக்கு சரியான இடம் பிடிச்சாங்க இதாண்டி கொண்டிருக்கத்தான் அவள் அப்படியே கதைச்சு பழகிட்டாள். இனி நான் சொல்லியிருக்கிறேன் அப்படி கதைக்க கூடாது என்னோட கதைப்பாள் பிள்ளை அப்படி இங்க வாங்க செல்ல குட்டி இங்க வாங்கல இங்க வாங்க அவங்க நம்ம சமைப்போம் 2 பேரும். நம்ம யாருக்கு சமைக்கிறது யாருக்கெல்லாம் சமைக்கிறது இதெல்லாம் யாருக்கு நம்ம சமைக்கிறது? உங்களுக்கு சமைக்க தெரியாது ஓகே இதெல்லாம் யாருக்கு சமைக்கிறது? நாங்கள் ரெடி பண்ணி எடுத்து போட்டு பாப்போம். உண்மையா சிந்தியன் ஒரு விஷயம் செய்யணும். என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைகளோட தரகிறத நிப்பாட்டிக்கோள் சரியோ? அதுதான் பிரச்சனை. சரி ஓகே நம்ம போட்டு என்ன போராட்டமே மழையை மிரட்டி கொண்டு வருது தர்ஷின் ஓடி போய் ஏற்றி கொண்டு வந்ததான்
முருக்கமில்லை நான் ஒரு கழுவித்தானே வச்சிருக்கேன். இப்ப நான் அடுப்ப மூட்டி முருக்கமில்லை முதல் வறுத்துட்டு அப்புறம் வட்டி கழுவி எல்லாம் வச்சுட்டேன். கனவா வட்டி தான் வாங்கி கொண்டு வந்தது, கழுவி எல்லாம் வச்சாச்சு. கனவாயில திருக்க சாரி திருக்க அப்ப எல்லாம் அதான் கழுவி ஆச்சிக்குள்ள இந்த முறையில செஞ்சு போட்டால் எரிப்பு முண்டை காண்டு இப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கா. இப்போ ஒரு கறியா வச்சு வைக்கணும். சரியேன்னு வேலை முடிஞ்சிடும். மழையாண்டா கொஞ்சம் கஷ்டம். இடங்கள் எல்லாம் இந்த தண்ணீர் எல்லாம் நிற்கும். மழை வர்ற கடையில் வேலையை முடிச்சுட்டு போமே. ஏற்பாடு செய்யறேன். அடுப்புல சட்டி வச்சாச்சு. அடுப்புல எல்லாம் சட்டி உறவுல நிக்குது. சரியா சட்டி அடுப்புக்கு போகலையா? போகாது. என்னண்டா பிரச்சனை என்ன முடிஞ்சது? நல்லெண்ணெயில சாப்பாடு உங்களுக்கு நல்லெண்ணெயும் சத்து தானே. நல்லெண்ணெய் மற்ற எண்ணெய்க்கு விட்டு இருக்கிறேன். நல்லெண்ணெயில முருக்கமிலையை வறுப்போம். மழையும் வருது தானே. அப்ப கலவுல பார்த்து வீட்டுக்குள்ள போறது. இஞ்சி பாருங்க வடிவா கழுவி எல்லாம் வச்சிருக்கிறேன். கீரைன்னு முருக்கங்கீரை. இப்போ வந்து அடுத்து என்ன செய்யப்படுங்க? இனி நான் தாளிச்சிட்டு என்ன வெங்காயம்ல என்ன? வெங்காயம், எண்ணெய், உப்பு, பெரிய சீரகம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் சின்ன சீரகம் வேண்டாம். சரி இப்போ வந்து என்ன என்ன விடுறீங்க? என்ன சட்டி சூடாயினா சட்டி சூடாயினா நல்லெண்ணெய் எல்லாம் அலர்ஜிக்கு தான். எல்லாமே அலர்ஜிக் தான். என்ன இவ்வளோ வெங்காயம் போடணுமோ? இது கறிக்கெல்லாம் சேர்த்துல வச்சிருக்கிறேன். சட்டி சூடாயின அப்புறம் எண்ணெய் சூடாயின அப்புறம் சாரி எண்ணெய் சூடாயின சட்டி சூடாயின அப்புறம் தான் எண்ணெய் விடுறது. பரபரப்பா நடக்கின்ற சமையல் இந்த கத்த கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா. அது எல்லாம் தம்பின்ற பள்ளிக்கூடத்துக்கு தம்பி எனக்கு வேலைன்ற எல்லாத்த கொஞ்சம் குழம்பினோட இஞ்சி எங்களுக்கு சமையலும் மழையும் வந்து குழப்பிட்டு மழை வந்து குழம்பு வரையில நல்ல மழை சும்மா இடிச்சு கொண்டிக்குது இருட்டி கொண்டு பெருஞ்சீரகம் இதாண்டிடுது. பச்சை மிளகா குட்டியா வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தெல்லாம் போட்டு தாளிக்க போடாது. இதுக்கு முருக்கமிலையை போட்டு தாளிக்க நான் செய்ய வைக்கல காக்கணும். அவசரப்படக்கூடாது. முருக்கமிலைக்கு தேவையான தேங்காய் பூ. தேங்காய் பூ போடணும். தேங்காய் பூ போடணும். மற்றது மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து அப்படியே போட போகிறோம். இதை வடிவாக நல்ல இதில் வந்துட்டு கொண்டுறோமா. இதுக்குள்ளே நாங்கள் இப்போ உப்பு மஞ்சள் தேங்காய் பூ இதையும் கொட்டி உப்பு சேர்ந்துட்டு இருப்பா சிந்திய. சரியோ வர செய்கிறத பார்த்துக்கொள்ள எரிப்பை கூட வச்சு கொள்ளுவோமா. இனிய செய்ய போறேன்டா நீ முருக்கங்கீரைய இதுக்குள்ள போட்டு கிண்ட போறேன். வர செய்யற பகல் வேலை முடிஞ்சு கீரைகள் இப்படித்தான் இந்த என்னன்னு சொல்ற நல்ல ஒரு குறையா அழியக்கூடாது. கணக்கான ஒரு அரியல் தன்மை இதுதான் சாப்பிடணும். சரியா சாப்பிட்டோம் அதான் சாப்பிடு. சரி அப்போ நீ அடுத்த வட்டம் என்ன முடியுது? இது மாதிரியா இதாண்டோம் உடனே இறக்குறது. நான் இப்படித்தான் வறுக்கிறது. எனக்கு இப்படித்தான் நல்ல டேஸ்டா இருக்கும். எனக்கு செஞ்சே சொல்லுவேன் நல்ல டேஸ்டா இருக்கும். எனக்கு பிடிக்கலன்ட்டு நல்ல நிறைய சாப்பிடுவாங்க. ஓ சார் பழகிட்டு சாப்பிடு. என்னது ஒவ்வொரு நாள் நமக்கு முருக்கமில வந்து எனக்கு நல்ல அந்த கை முறிஞ்சதுக்கு நான் இப்ப சாப்பிட காட்டுட்டேன். பார்த்து சொல்லுங்க. உப்புலாம் காணுமா? நல்லெண்ணெய் விட்டு நல்லா இருக்கு. அப்போ நீ நல்லெண்ணெயை விட்டு சொல்லுங்க. தேசி புளி நம்மளுது பேர் நான் சோத்தோடு சாப்பிட்றேன். இதுக்கு தேசி புளி கொடுக்குறேன். உனக்கு பஞ்சு என்ன என்ன சாப்பிட நான் பேருந்து சாப்பிடுறேன். சோறு சாப்பிட்டு காட்டு தானே பாருங்க. ஆனால் வளமே வாசம் பெறல இன்றைக்கு நல்லா இருக்கு. எனக்கு சட்டப்படி பிடிச்சிருக்கு. பாட்டி நிமிஷம் இப்படித்தான் முருக்கங்கீரை வறுக்குறது. இப்படித்தான் வறுக்குறது. டேஸ்டியா இருக்கும். நல்ல சத்துன்னு கொஞ்சம் கீரையும் கூட முருக்கமில கூடுதலா இப்பத்திய காலம் வருத்தம் எல்லாம் இருக்கும். இந்த கீரையை டெய்லியா எடுங்க என்ன. சரி நாங்கள் இதை இறக்கிடுவோம். சரி ஓகே. இப்போ வந்து முருக்கமிலாம் சுண்டியாச்சு. இப்போ என்ன செய்யப்படுறீங்க? திருக்கக்கறி. திருக்கக்கறிக்கு இப்போ ஐட்டமாக கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கும். எண்ணெய் இப்போ தண்ணி கலக்குறாங்க. சட்டிக்கு தண்ணி நிற்கிறீங்க? இல்லை அதுக்குள்ள இல்லை. நான் பார்த்தா அதுக்குள்ள நாங்கள் பெருஞ்சீரகம் மற்றது
கருவேப்பிலை கருவேப்பிலை நம்மள்ட்ட முடிஞ்சுது. நாங்கள் இப்போ ரம்பையில போட போகிறோம். வாசத்துக்கு போட்டா சரியா, கருவேப்பிலையும் போடத்தான் மனம். ரம்பையில போடுவோம். கருவேப்பிலை இல்லை முடிஞ்சிச்சு. நாளைக்கு வாங்கி வச்சதெல்லாம் முடிஞ்சு. சண்டை போய் வாங்கினதெல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பச்சையா சாப்பிட்றோம் எங்கள் வீட்டில். சரி, இப்போ நாங்கள் இதை போட்டு தாளிப்போம். வதங்கி கொண்டிருக்கேன். அடுத்து என்ன போடணும்? அடுத்து எங்களோட இதுதான் திருக்க போடணும். உள்ளி கடைசியா போடுறது இல்லாட்டி இப்போ போட்டு தாளி? கடைசியா போட்டு தான் கொஞ்சம் பாசம் கொடுங்க. உள்ளி ஆயில கொண்டு வச்சு விடையே போனோக்கா? இல்லை நான் கூட நீங்கள் உடைப்பீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருக்கு எவ்வளோ இருந்தால் நாங்கள் காய்ச்சல். இன்றைக்கு வந்து மீன் வெள்ளம் சரியான விலையா மீன்? நாங்கள் இந்த திருக்கு எடுத்து போடுறோம். உங்களை கோழி ரெண்டு வந்து மேயுது. நீங்கள் அது சிரட்டை ஆயில வச்சு விட்டீங்கன்னா நாங்கள் ஊற்றி சாப்பிடணும். இந்த 2 பேர் தான் நிற்கிறாங்க. மெட்டையில் வாங்க கொண்டு விட்டாச்சு. மழை வந்துட்டு வீடியோ சவுண்டாக இருக்கும். பக்கண்டு மழை பெய்யுது. விளங்காமல் இருக்கும். காய்க்கிறேன் நாங்கள் காய்க்கிறோம். இப்போ நாங்கள் தேவையான உப்பை போடுறோம். எப்போ கேஸ் எடுத்துட போடுறீங்க? கேஸ் போடுவோம். புக் பண்ணிக்கிறாக்கு வந்தால் கோல் அடிப்புன்னு தான் விலையும் கூட்டி போட்டாங்களே. எவ்வளோ? 6100 இவ்வளோ உள்ளியை நான் எடுத்து போடுவேன். நான் இப்போ தூள் போடப்போம். சரி, இப்போ தூளெல்லாம் போட்டாச்சுண்ணே. அடுத்த பாலோட சரியா நீ? ஓ, பாலெல்லாம் விட்டாச்சு. என்னது இப்போ என்ன செஞ்சுக்கிறீங்க? புளி கரைச்சி வைக்க அது கொதிச்சா அப்புறம் முள்ளியையும் போட்டு பார்த்தீங்கன்னா கொதிக்குது. நாங்கள் இப்போ புளி விடுவோம். இப்போ வந்து உள்ளி போடப்படுது என்ன? ரைட், எனக்கு கொதிக்க சரி என்ன? இனி கொதிச்சுட்டு இறைச்சி சிறப்பு கூட போகணும். கொஞ்சம் எல்லாம் கொதிச்சு இரட்டரை வேற வரும். சரி, அப்போ வேறு என்ன? மூடுவோம். இப்போ நான் என்ன செய்ய சாப்பிடுக்க வாப்போம் என்ன? கறியெல்லாம் ரெடி பண்ணி போட்டு சாப்பிடுக்க வாப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சமையல் முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு போட்டுட்டோம். நாங்கள் மழை பெய்யுதுன்னு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போட்டுட்டோம். முருக்க கீரை வரையும் பருப்பும் வெள்ளைச்சோறு கரண்டை காய்ச்சினாங்க. டைம் இல்லை, கொஞ்சம் பிஸியாக போட்டுது. மிஞ்ச பாருங்க, நல்ல பிரட்டெல்லாம் வந்துருக்குது. மீன் கறி விடுவோம், சாப்பிடுவோம். மழைக்கு பசிக்குதோ? தனக்கு பசிக்குதோ? சரி சரி, அப்போ நாங்கள் சரியில்லாம சாப்பிட போகிறோம். நாங்கள் சமைச்செல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சுண்ணா. இப்போ நாங்கள் சாப்பிட்டு கட்டாயமாக காட்டணும். இல்லை சாப்பாடு கட்டுத்தாங்க. சாப்பாடு பாருங்க, இல்லாமல் சாப்பாடு நல்ல மழையும் பெய்யுது. இவர் சாப்பாடு டெய்லியே தான் சாப்பிட்றேன். பெரிய ரெஸ்ட் எடுத்து சமைக்கல. முருங்கங்கீரை முருங்க போனது, உடைக்க போனது எல்லாத்தையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாப்பாடு உண்மையில வந்து வரல, டேஸ்டாக இருக்குண்ணே. உண்மையாகவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. முருங்கங்கீரை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீட்டாக திணிங்க பாரு. அப்படியே வேறு இந்த வேறு நோண்டி ரிஸ்க் எடுத்து மலைக்குள்ள கொஞ்சம் மலையாண்ட கொஞ்சம் வீடியோ ஸ்டோர் ரூமுக்குள்ள வந்துட்டேன். மாவோட வேலைக்கு வந்துட்டு வந்து அங்கேயும் வந்து அடுத்து இது மெயினாக வந்து சத்தமாக இருக்கும் வீடியோ. அதெல்லாம் இதில் வந்தாங்க ரெண்டு வீடியோ வந்து விடுவாட்ட மாதிரி என்னென்னு சொல்கிறது எல்லாம் திரும்பி எடுத்து உறவு விளையாட எடுத்ததெல்லாம் என் வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சமையல் லேட்டாக போனாலும் ஆனால் எங்களோட வீடியோவில் நாங்கள் செய்த சாப்பாடு செய்கிறோம். ஏன்னா இன்னைக்குமே எங்களோட வீடியோ எங்களோட சாப்பாட்டை பார்த்து கொமெண்ட் சொல்லுங்க. எப்படி சாப்பாடு நீங்களும் செய்து பாருங்க. நல்ல மழையோட இன்றைக்கு நாங்கள் எங்களோட மதிய விருந்து இதுதான். சரியா, இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கொமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். என்ன ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.